பறவைகள்லயே இது ஒரு ஆராய்ச்சியாளர். நெருப்பு கோழியோட நெருங்கிய நண்பர் மாதிரி இருக்கு. இதுதான் ஈமு. 6 முறை வேர்ல்டு கப்பை வின் பண்ண ஆஸ்திரேலியால தான் இந்த பறவைங்க அதிகமா இருக்கு. சட்டப்படி குற்றம் இல்ல அப்படின்றதுனால 6 அடி உயரம் அழகிய உருவம்னு 6 அடி வரைக்கும் இது வளருமா. ஆணும் பெண்ணும் சமம்ன்றதுக்கு 100% இந்த பறவையை உதாரணமா சொல்லலாம். ஏன்னா பெண் பறவை வந்து முட்டை போட்டதுக்கு அப்புறம் ஆண் பறவை தான் அடகாத்து குஞ்சு பறிக்குமா. இது எல்லாத்த விட ஹைலைட் இந்த பறவைக்கு கியூரியாசிட்டி அதிகம். மனுஷங்களே விலங்குகளையோ பறவைகளையோ இல்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு பொருளை பார்த்துச்சுன்னா அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அலசி அரைச்சு துவச்சு புளிஞ்சு காய போட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது ஆர்வமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. பெண் குயினோட பெரியப்பா பசங்க மாதிரி இருக்காங்களே, இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவனுங்க தான் அட்லாண்டிக் பஃபின். செஸ் போர்டு மாதிரி கருப்பு வெள்ளை காம்பினேஷன்ல இருக்க இந்த பறவைங்க ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, நார்வே, கனடான்னு சொல்லிட்டு வடக்கு அட்லாண்டிக் பகுதிகளில் தான் வாழையடி வாழையா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆள் பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் சிட்டி ரோபோ மாதிரி இவனுக்குள்ள எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய இருக்கு. இந்த பறவையால காத்துல பறக்கவும் முடியும், கடல்ல நீந்தவும் முடியும். இந்த பறவைங்க ஓட ஓட அடிச்சாலும் வைஃப் நீ தான், கடுப்பேத்தி காண்டேத்தினாலும் கணவர் நீ தான் அப்படின்னு இருமணம் சேர்ந்து ஒரு மனமா அழகான திருமண வாழ்க்கையில ஈடுபடுவாங்க. எஸ், இது ஒரு மோனோகாமஸ் அப்படின்றதுனால வாழ்க்கை முழுக்க ஒன்னா தான் இருக்கும். இது மத்த பறவைங்க மாதிரி மரத்து மேல கூடு கட்டாது. பாறையோட இடுக்கல தான் கூடு கட்டி குடும்பம் நடத்தும். இவன் ஆள் பாக்குறதுக்கு 3/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்தாலும் முனி ராஜ்கிரண் மாதிரி ஃபுல் கட்டு கட்டும். ஆமா, இந்த பறவைங்க ஒரே கவுல 30 ல இருந்து 60 மீன் வரைக்கும் கவிட்டு போகும். இவன் தான் காட்டுக்குள்ள கசாப்பு கடை வச்சிருக்கவன். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். சிறகை விரித்து பறக்கும் சிறிய பறவையா இருக்கிற இவன் தான் ஷ்ரைக். பாக்குறதுக்கு சிட்டுக்குருவி மாதிரி கியூட்டா இருந்தாலும் இது ஒரு கொடூரமான கொலைகாரன். பொதுவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே கம்பு, நெல்லு, ராகின்னு சொல்லிட்டு தானியங்கள் அதிகமா சாப்பிடும். அப்புறம் பூச்சி புழுவெல்லாம் சாப்பிடும். ஆனா இவன் பேர் கிரில்ஸ் மாதிரி பாம்பு, பள்ளி பாச்சா, கொக்கு குருவி கோச்சான்னு கண்ணில் படுற எல்லாத்தையுமே சாப்பிடுவான். இப்படி இவன் வேட்டையாடிட்டு வர எல்லாத்தையுமே பழங்காலத்துல கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி கூர்மையா இருக்கிற முள்ளுலயோ இல்ல கம்பிலையோ தூக்கி ஒரே சொருகு சோலி முடிச்சு. இவனோட மூக்கும் இங்கு பேன நிப்பு மாதிரி சின்னதா இருக்கும். அதே மாதிரி கால்ல நகமும் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்காது. அப்படின்றதுனாலதான் இவன் இந்த மாதிரிலாம் பண்றானோ. இவன் பசிக்காக மட்டும்தான் இப்படி எல்லாம் வேட்டையாடுறான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அவனோட கேர்ள் ஃபிரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரிலாம் பண்ணுவானோ. பாக்குற எல்லாத்தையுமே பறந்து போய் தூக்கிட்டு வந்து முள்ளுல மாட்டி அவன் ஆள் கிட்ட காட்டி வீரண்டி அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணுவானோ. இல்ல ஏ குலகார பையன் அவனே. பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் இவனுக்குள்ள எவ்வளவு பெரிய வில்லா இருக்கான். ஆப்பிரிக்கா காட்டுல அனிமல்ஸ் எல்லாம் பார்ட்டி பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு டைம் ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கக்கூடிய வனவிலங்குகள் நேரம் நடக்காம வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நடந்திருக்குது, மயக்கம் போட்டு கடந்திருக்குது. இந்த வாயிலா ஜீவனுங்களா வைரஸ் எதுனா தாக்கி இருக்குமோ யோசிப்பீங்க. அதான் கிடையாது. காட்டு விலங்குகளோட இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு ஃப்ரூட். அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல மருலா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கு. பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல பெரிய நெல்லிக்கா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதே சமயம் அது கீழே விழுந்து வெயில கடந்து நேச்சுரலாவே ஃபெர்மெண்டேஷன் ஆகுது. அப்படின்றதுனால அதுல ஆல்கஹால் லைட்டா இருக்கும். ஓ அப்படியே விஷயம். இந்த ஆல்கஹால் இருக்க ஃப்ரூட்டை தான் ஆளுக்கால் சாப்பிட்டு நம்மளுடைய 4 கால் நண்பர்கள் கண்ணு தெரியாம கவுந்து போறது, நடக்க முடியாம நாக்லி டான்ஸ் ஆடுறதுன்னு ஆப்பிரிக்கா காட்டுல அலப்பற பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாமே 1974 வருஷம் அனிமல்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பீப்புள் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அதுல தான் பதிவா இருக்கு. இதை பார்த்த பல பேர் இதுல உண்மை பாதி உருட்டு பாதி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃப்ரூட்ல நேச்சுராவே ஆல்கஹால் இருக்கிறதுலாம் உண்மைதான். ஆனா யானையே ஹேங் ஓவர் ஆகிற அளவுக்கு இதுல ஆல்கஹால் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எது அப்படியோ நம்மள மாதிரியே அனிமல்ஸும் பார்ட்டி பண்ணுது அப்படின்றது பாதி உண்மைன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த அனிமல்ஸ் இப்படி சிரிச்ச மேனிக்கு இருக்கானே இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவன் தான் குவாக்கா, the happiest animal in the world. இவன் இப்படி சிரிச்ச மாதிரியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூஞ்சி சார், மூஞ்சி. எஸ், இவன் மூஞ்சி தான். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செல்ஃபி சேகர். இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்றதுனால நிறைய பேர் இவங்க கூட செல்ஃபி எடுத்தாங்க. அதனால the குவாக்கா செல்ஃபி அப்படின்றது ஆஸ்திரேலியால ரொம்ப ஃபேமஸ். இதுல ஹைலைட் என்னன்னா இந்த பயபுலிய எந்த ஆங்கிள் எப்படி போட்டோ எடுத்தாலும் கியூட்டா தான் இருக்கும். இவன மாதிரியே எப்படி போட்டோ எடுத்தாலும் அழகா கியூட்டா தெரியுற நபருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த குரங்குங்க பாவமா இருக்குன்னு நினைப்பீங்க. இல்ல, பரவசத்துல இருக்கு. டைட்டானிக் படத்துல ஜாக் தண்ணியில கிடக்கிற மாதிரி ஜப்பான்ல இந்த குரங்குக தண்ணியில கிடக்கிறத பார்க்கும்போது தெரியாம தண்ணியில தவறி விழுந்திருக்கும்னு நினைப்பீங்க. இல்ல, தெரிஞ்சே தற்காப்புக்காக தண்ணியில விழுந்திருக்குங்க. எஸ், ஜப்பான்ல குளிர்காலங்கள்ல வெதர் கண்டிஷன் அப்படின்றது அண்டார்டிகாக்கு அடுத்த பிரான்ச் ஓபன் பண்ண மாதிரி -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா. அதனால டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவன் டிராபிக் போலீஸை பார்த்த மாதிரி இந்த குரங்குங்க குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த கொடுமையான குளிர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இவங்க குடும்பத்தோட இந்த குளத்துல வந்து குதிச்சிருவாங்க. ஏன்டா அடிக்கிற குளிர்ல தண்ணியில குளிச்சோம்னா பாடி ஹீட் குறையாதா, உடம்பு ஐஸ் கட்டியா உரையாதான்னு கேட்பீங்க. குறையாது. ஏன்னா இந்த குளத்துல இயற்கையாவே ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கு. இந்த குளத்துல ஒரு இயற்கையான வெந்நீர் ஊற்று இருக்குது அப்படின்றதுனால குளுகுளுன்னு இருக்க இந்த வெதர்ல ஒரு குளியல போட்டோம்னா வெதுவெதுப்பாவும் கதகதப்பாவும் இருக்கும். அது கூடவே இந்த குரங்குகளோட மன அழுத்தம் அப்படின்றதும் இன்டர்நெட் டேட்டா மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ள காணாம போயிடும். இவன் தான் தீப்பொறி திருமுகம். பொதுவா காட்டுல ஏற்படுற காட்டு தீ அப்படின்றது மின்னலோட பவர்ல ஏற்படும், அப்படின்னா ஹியூமன் பண்ற தவறுல ஏற்படும். ஆனா இது ரெண்டுமே இல்லாம மூணாவதா ஒரு பறவையினால காட்டு தீ ஏற்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் காரணம். இவனோட பேரே ஃபயர் ஆக். ஆஸ்திரேலியால வாழ்ந்துட்டு இருக்க இவனுங்க எக்கச்சக்க அக்கிரமம் பண்றானுங்க. பொதுவா பறவைகள் விலங்குகள் எல்லாமே நெருப்ப பார்த்தா குரூப்பா கிளம்பி ஓடிடுவாங்க. ஆனா இந்த ஃபயர் ஆக்ன்ற பறவைங்க நெருப்ப பார்த்துச்சுன்னா சந்தோஷத்துல ரெக்க கட்டி பறப்பானுங்க. ஏன்னா எங்கேயாச்சும் காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா தலைவன் ஹீரோ மாதிரி என்ட்ரியை போட்டு அங்க எரிஞ்சிட்டு இருக்க குச்சிய வாயிலேயே கவி எடுத்துட்டு வந்து இந்த காஞ்ச புல்லுலாம் இருக்கிற இடத்துல தலைவன் போட்டுருவான். போட்ட உடனே அந்த இடம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நெருப்பை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எலி, முயல், சின்ன சின்ன பூச்சி உயிரினங்கள் எல்லாமே பயந்து ஓடும். அந்த சமயத்துல அந்த ஃபயருக்கு பயந்து போய் ஓடிட்டு இருக்க உயிரினங்களை இவன் பறந்து போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவான். இப்படி காட்டுக்குள்ள பார்பிக்யூ பண்ற இந்த ஃபயர் ஆக்னால நிறைய இடங்கள்ல காட்டு தீ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இவனுக்கு கொளுத்தி போடுறதுல கொல்ல பிரியம். இவன் தான் மீசக்கார நண்பன்.
படத்துல காட்டுற பஞ்சாயத்து தலைவர் மாதிரி மீசை வச்சிருக்கானே இவன் தான் எம்பரர் டேமரின். இந்த குரங்கோட ஹைலைட்டே இதோட மீசை தான். இந்த மீசையை வச்சுதான் இதுக்கு இந்த எம்பரர் டேமரின் அப்படின்ற பேரே வந்துச்சு. இதை எதுக்காக வச்சாங்கன்னா ஜெர்மனில முன்னொரு காலத்துல வில்ஹெம் II அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பரர் இருந்தாராமா. அவருடைய மீசையும் இவனோட மீசையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால அவருடைய பேர்ல இருந்த எம்பரர் அப்படியே கட் காப்பி பண்ணி இவனுடைய பேருக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதோட மீசை வேணா பெருசா 1 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் ஆள் என்னமோ மொத்தமே 1 கிலோ தான் இருப்பான். ஹைட்டும் அதிகபட்சமா 10 இன்ச்சுன்னு கட்டுரை சைஸ் நோட்டுக்கு தான் இருப்பான். அமேசான் காட்டுல வாழ்ற இந்த மீச மங்கீஸ்ல ஆண் பெண் 2 மங்கீஸுக்குமே மீசை இருக்குமா. நல்லா வளர்ந்த மீச பியூட்டிஸே பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு. இது குட்டியா இருக்கும்போது இன்னும் கியூட்டா இருக்கும்.